அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்பேற்பட்ட கொம்பனும் உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்டு நடக்க மிக மிக சுலபமான வழியை பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல நம்மை சுற்றி இருக்கும் நபர்கள் நம் பேச்சை தட்டாமல் கேட்டு நடக்க ஆல்ரெடி சில தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் சில பதிவுகளை ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிக மிக எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் பார்த்தோம்னா ரொம்பவுமே சிம்பிளான டெக்னிக், இன்ஸ்டன்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. சோ தேவைப்படுறவங்க கட்டாயமா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக யாருக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க பொதுவா சொல்லியிருந்த ஒரு விஷயம், அதாவது கணவர் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, அல்லது மனைவி என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, பசங்க பேச்சை கேட்டு நடக்க மாட்டேங்கிறாங்கன்னு இது போல நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை உங்களுக்கு அறிமுகமான அனைத்து நபர்களுக்குமே நீங்க பயன்படுத்தலாம். கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்றவங்க, உங்க பேச்சை கேட்டு நடக்காம இருக்கிறவங்க, உங்க மேல வீண் பழிய சுமத்துறவங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே காது கொடுத்து கேட்காம இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். உங்களுக்கு நன்கு அறிமுகமான அனைத்து நபர்களுக்குமே இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு நபருக்காக மட்டும் தாங்க இந்த தாந்திரிகத்தை செய்யணும். ஒரே நேரத்தில் நிறைய நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் ஒரு சின்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் கலந்த தாந்திரிக முறை. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா சில சக்தி வாய்ந்த எண்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். நம்பர்ஸ் உடைய காம்பினேஷன் இதுல இருக்கும். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரீஸ் இருக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நம்பரை யாரை நினைத்து நம்ம பயன்படுத்துறோமோ அந்த நபர் நம்முடைய பேச்சை தட்டாமல் கேட்பாங்க. அதற்காக நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்னு கிடையாதுங்க. உங்க பேச்சில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுப்பாங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, இப்ப நீங்க பேரண்ட்ஸா இருக்கீங்க, உங்களுடைய பையனுக்காக அல்லது பொண்ணுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா உங்க பேச்சில் இருக்கக்கூடிய அந்த அக்கறையை புரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய எதிர்காலத்திற்காக தான் நீங்க நல்லதை சொல்றீங்கன்றத அவங்க ஏத்துக்கிட்டு நீங்க சொல்ற விஷயத்தை அப்படியே கேட்டு நடப்பாங்க. இதே போலதாங்க யாருக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தினாலும் உங்கள் வார்த்தையில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு ஏற்படும். அதற்காக அவங்க கிட்ட நீங்க தவறான விஷயங்களை சொன்னீங்கன்னா அதை அவங்க கேட்டு நடக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நியாயத்தை, நியாயமான பேச்சுக்களை புரிஞ்சுக்கிட்டு தான் நடப்பாங்க. அடுத்ததா மிக மிக முக்கியமான விஷயம், யாருக்காக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றது எப்பவுமே தெரியக்கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் சொல்படி நடந்ததற்கு பிறகும் கூட இப்படி ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ண
அதனாலதான் நீ என் பேச்சை கேட்டு நடக்கிறன்னு அவங்களுக்கு எப்பவுமே நீங்க சொல்லக்கூடாதுங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது பிரியாணி இலை, அதாவது பிரிஞ்சு இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். மொத்தம் 11 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட இடைவெளி எடுக்க கூடாதுங்க, அது மிகவுமே முக்கியம். இன்கேஸ் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நபருக்கு 11 நாட்கள் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதற்கு பிறகு வேறு நபருக்காக இதே மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் தாங்க இந்த தாந்திரிகத்தை நம்ம ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பண்ற நாள் மட்டும் சாட்டர்டே ஆர் தேர்ஸ்டே இருக்கணும். தொடர்ந்து 11 டேஸ்க்கு 11 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பிரியாணி இலைக்கு அதீதமான வசிய சக்தி உண்டு. அதில் எழுதக்கூடிய வார்த்தைகள் மீது நம்ம எப்பவுமே கவனமாக இருக்கணும். முதலாவதாக அந்த பிரியாணி இலையில் யாருக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். இனிஷியல்லாம் நீங்க போடணும்னு கிடையாதுங்க, அவங்களுடைய பெயரை மட்டும் நீங்க எழுதினால் போதும். இங்கிலீஷ், தமிழ்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதலாம். ஷார்ட் நேம், பெட் நேம்லாம் எழுதக்கூடாதுங்க. அந்த நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை தாங்க எழுதணும். அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை தாங்க எழுதணும். அவங்க பெயருக்கு கீழே இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதணும். 33147442 33147472. ரெட் கலர் பென்ல மட்டும் தாங்க எழுதணும். ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் அப்படின்னாலே அது திருத்தத்திற்காக பயன்படுத்தக்கூடியது. அதனால ரெட் கலர் பென்ல மட்டும் தாங்க பெயர் மற்றும் இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதணும். நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. இப்ப ஒரு மெழுகு வத்தி அல்லது அகல் விளக்கு நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க. அதுல நீங்க எழுதி வச்சிருக்கிற இந்த இலையை நம்ம எரிக்கணும். அந்த இலை முழுவதுமாக எரிந்த பிறகு அந்த சாம்பலை நீங்க காத்துல தூவி விட்டுருங்க. இந்த தாந்திரிகத்தை வீட்டுக்குள்ள வச்சு அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சு எங்க வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு 2 நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். இந்த இலையை நீங்க எரிக்கும் போது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க பேச்சை கேட்டு நடக்கணும்னு மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. பிரியாணி இலையில் எழுதி எரிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்திடம் சமர்ப்பிக்கப்படும். எரிக்கிறோம்ன்றதுனால சில பேர் நீங்க நெகட்டிவா நினைச்சுக்க வேண்டாம். பிரியாணி இலையில் எழுதி எரிப்பது மங்களகரமான விஷயம். நம்ம சேனல்லையே நிறைய மெத்தட்ஸை பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்த்ததை போல 11 நாட்களுக்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். அவங்களுடைய மனம் ஒரு நல்ல பக்குவமான நிலைக்கு வந்திருக்கும். நீங்க சொல்லக்கூடிய நியாயமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பா நடந்துப்பாங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நான் இந்த நபருக்கு யூஸ் பண்ணலாமா, அவங்களுக்கு யூஸ் பண்ணலாமான்னு நீங்க தனித்தனியா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நல்ல அறிமுகமான அனைத்து நபர்களுக்குமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். கரண்டா அந்த நபர் இப்போ உங்ககிட்ட பேசாமல் இருந்தால் கூட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடுக்கு முக்கியமே கிடையாதுங்க. நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க செய்யலாம். பிரியாணி இலையை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஏறிங்க, கையை நீங்க சுட்டுக்க போறீங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம முழு நம்பிக்கையுடன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.